கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1951 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒரு காலத்திலே நீங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கலாம், சரீரத்திலே சுகமாய் வாழ்ந்திருக்கலாம், பலமாய் வாழ்ந்திருக்கலாம், குடும்பத்திற்குள்ளே அமைதியாய் வாழ்ந்திருக்கலாம், தொழிலிலே வியாபாரத்தில் அமைதி இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் எல்லாவற்றிலும் தோல்வி, சரீரத்தில் வியாதி, வியாபாரத்தில் நஷ்டம், இப்படி பல காரியங்களை நீங்கள் சந்தித்து துவண்டு போயிருக்கிற பொழுது உங்களை தேடி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது: மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், நீ கட்டப்படுவாய். இடிந்து போய்விடுவேன் என்று நினைக்காதே, விழுந்து விடுவேன் என்று நினைக்காதே. விழுந்து விடுவதற்காக கர்த்தர் உன்னை தேடி வரவில்லை, உன்னை தூக்குவதற்காக வந்தார். மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ கட்டப்படுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு யார் யார் தகப்பனை விழுந்து கிடக்கிறார்களோ, வியாபாரத்தில், தொழிலில், குடும்பத்தில், பிரச்சனைகளில், வியாதியில், எந்த சூழ்நிலை அவர்களை விழ வைத்ததோ அவற்றிலிருந்து விடுதலை தந்து மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், மறுபடியும் நீ கட்டப்படுவாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் குடும்பம் மகிழ்ச்சியாகும், மறுபடியும் பிள்ளைகள் மகிழ்ச்சியாவார்கள், மறுபடியும் சரீரம் புது சரீரமாய் மாறும், மறுபடியும் தொழில் ஹல்லேலூயா 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 துளிர் விட்டு ஆசீர்வாதம் தொழிலிலும் வியாபாரத்திலும் பெருகும். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். இந்த வசனம் உனக்காக வந்தது, சோர்ந்து போய்விடாதே. உன்னை மறுபடியும் புதுப்பித்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.